இன்னைக்கு தூதுவளை சட்டினி அரைக்க போகிறேன். அதுக்கு இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, என்ன ஞாபக சக்திக்கு நல்லது. அதனால் அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள்களெல்லாம் ஒன்று நான் சேர்க்க போகிறேன், பார்த்துக்கின்னு இருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்ட பிறகு அந்த உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணுமா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கலராக வரணும். கடலை பருப்பு சும்மா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்கணும், ஜாஸ்தி கடலை பருப்பு சேர்க்கக்கூடாது. அது தனியாக வறுத்து வட்டுக்க முடியும். வந்து மிளகா வந்து ஒரு 3 மிளகா பெருசாக இருக்கிறதுனால 3 மிளகா போடுறேன். அதில் காஞ்ச மிளகா ரொம்ப பெருசாகுதுப்பா மிளகா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரியா போயிடும். விதமான சட்னிகள் செய்யணுன்றதெல்லாம் ஒன்று நான் செய்து காமிக்கிறேன். கீரை வகையிலும் எது செய்யணுன்றதும் நான் செய்கிறேன். எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது அதுக்கு இந்த மாதிரி சேர்க்கணும்னு சொன்னாலும் நீங்களும் அதை வந்து எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. கருகிட்டு போதுப்பா பருப்பு. நக்கல்யா அவனுக்கு வந்து தூதுவாழை இலையை வதக்க போகிறேன் போட்டு. அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். இது தூதுவளை இலை தானே? தூதுவாழை இலை இல்லை வேற எதனா இலையை போட்டு எங்களுக்கு வயிறுக்கு எதனா கலக்கி அதெல்லாம் வயிறு கீரை கலக்கி விட்டுரு போது சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு வதக்கணும். அதாவது சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு வதக்கலாம். கொஞ்சம் போடலாம். வதங்கி எல்லாம் உறவாக வதங்கி வருது. இதான பிறகு இஞ்சி பூண்டு போடணும். அதையும் கொஞ்சோண்டு வதக்கி போடணும். ரெண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் சேர்த்து வதக்கினால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து நல்லாவும் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு புளி வந்து திட்டமாக ஒரு
2 கொட்டை அளவு சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்து கொள்ளணும். தேவையான உப்பு நிறைய போட்டாச்சு. நிறைய இருக்குமா? போட்டு அரைக்கணும். அரைச்சி ஒரு தாளிப்பு போட்டு எடுக்கணும். அரிசாச்சு. இப்போ தாளிப்பு கொடுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது ஏமா சின்ன ஸ்பூனு பெரிய நமக்கு ஒரு சிறிய அளவு கைக்கு. எண்ணெய் பச்சை வாசனை வேணும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிடலாம். எல்லா வீட்லேயும் செய்யலாம். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்களும் செய்திருந்தால் சொல்லுங்கள். இதை எல்லோருக்கும் வணக்கம். சட்னி ரெடி ஆச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.